நம்ம சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 2299 போஸ்டிங் வந்து நிரப்பப்பட இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையும் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம புதுசாக வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து சேலரி 11,600 வளர்ந்து அதிகபட்சம் 35,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 7/9/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எந்த ஊர்லேருந்து கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றிங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் இதில் ரைட் சைடில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கிராம உதவியாளருக்கான பணியிடத்துக்கான விண்ணப்பம் தான். உங்களுக்கு நீங்கள் எந்த வட்டத்தில் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய விண்ணப்பிக்கக்கூடிய கிராமம் என்ன அப்படிங்கிறத எழுதிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அதே மாதிரி உங்களோட தந்தையோட கணவர் பெயர் என்ன, உங்களுடைய அட்ரஸ், ஸோ அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டரு, கம்யூனிட்டி, அதனோட உட்பிரிவு என்ன, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்கா, அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய வட்டம், கிராமம், அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி கல்வி தகுதி எல்லாமே கேட்டிருக்காங்க. சைக்கிளோட தெரியுமா அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் ஷீட்டு, டிசி ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட ஃபோட்டோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அது, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, இதெல்லாமே வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெராக்ஸ் காப்பி கூட, அதாவது இந்த பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் கூட நீங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி அந்த அட்டாச்மெண்ட் பண்ண ஜெராக்ஸ் காப்பி ஒவ்வொன்றிலையுமே செல்ஃப் அட்டஸ்டே நீங்கள் எழுதி நீங்கள் வந்து சைன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் வேறு மாவட்டத்தில் இருந்தீங்கனாலும் நீங்களும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் உங்களுக்கான லாஸ்ட் டேட் 7/9 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசித்தல் மற்றும் எழுத்து தேர்வு, திறனறிவு தேர்வு எப்படின்னா 8/10, அதே மாதிரி நேர்முக தேர்வு டைரக்ட் இன்டர்வியூ 23ஆம் தேதி 10வது மாதம் வந்து நடக்கிறதுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 11,100 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 15,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். அதிகபட்சம் 30,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா பாம்பன் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதர தகுதிகள் என்ன, தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் அந்த வட்டத்தில் இருக்கணும், ராமேஸ்வரம் வட்டத்தில் வந்து இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உடல் தகுதி சான்று வந்து வச்சுருக்கணும். இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான முக்கியமான குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ramanathapuram.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் சப்போஸ் நீங்கள் வந்து வேறு மாவட்டமாக இருக்கீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா salem.nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இது மாதிரியான வேக்கண்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா coimbatore.nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு மாவட்டத்தில் இருந்தாலும் உங்கள் ஏரியாவில் இந்த கிராம உதவியாளருக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்களும் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மெட் இது தான். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல்லையே நீங்கள் போயிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு பார்த்துக்கங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வட்டச்சீர் அலுவலகம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து கொடுத்துடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.